ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் இதில் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி சொன்னால் ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, டி நகர் தீபா ஷோர் மேக்கப் சாரீஸ் பிளாக் பற்றி. ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கலர் கீ செயின்ஸ் வச்சு பார்த்துட்ருக்கோம். நான் லாஸ்ட்டே சொன்னேன், நான் நேற்றே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து இயரிங்ஸ் பார்க்க போகிறோம். இயரிங்ஸ், மேக்கப் கிட்ஸ் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் சொன்னோம். ஸோ அதே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது, நிறைய கீ செயின்ஸ் கலெக்ஷன் இருந்தது, நிறைய கலராக இருந்தது, நிறைய பொம்மை வச்சுருந்தது, நிறைய ரேட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது. ஸோ எல்லா விதமாகவே இருந்தது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்போ வந்து குவாலிட்டி இருக்காதே, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ குவாலிட்டியாகவும் வந்து நல்லா கொஞ்சம் ரிச் ப்ரைஸ்லேயும் இருந்தது. உங்களுக்கு வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கணும், பொருள் வந்து ஓரளவுக்கு வர்த்தாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியும் இருந்தது. நீங்கள் எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி ஷோரூம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஷோரூம் பார்த்தாலே பயமாக இருக்குது, ஸோ இது உள்ளே போனால் கண்டிப்பாக வந்து திங்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணுவாங்க. நானுமே வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் வேணால் போய் நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஷாப் தான் இது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ரிச் லுக்காக கொடுக்கலாம். ஸோ ரிச் லுக் கொடுக்குற அளவுக்கு அங்கே உள்ள திங்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் திங்ஸ் வாங்குறதுக்கும் அங்கே திங்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப் பார்த்து பயப்படாமல் உள்ளே போய் கண்டிப்பாக திங்ஸ் நீங்கள் வந்து வாங்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபில் வந்து ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நம்ம கேட்குற டவுட்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணுறாங்க, பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு இன்னும் இருந்து பார்த்து பொறுமையாக வாங்கிட்டு போகிற அந்த ஒரு கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு இருக்குது. சில ஷாப்லாம் பார்த்தா அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு அங்கே திங்ஸ் வாங்குறதுக்கே பிடிக்காது. எப்போ அந்த ஷாப் நம்ம வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரியான நம்ம ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. நல்லா ஸ்டாஃப்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நிறைய பீகாக் டிசைன் கூட இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பீகாக் டிசைன்ஸ் நிறைய வந்து ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ், நிறைய கலர் ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிளாக், ஒயிட், ஸோ அந்த மாதிரியான இயரிங்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து இந்த கொக்கி வச்சு இருக்கும் இல்லையா அந்த இயரிங்ஸ், ஸோ அந்த மாதிரி ஹூப் வச்சு இயரிங்ஸ் இருந்தது. ஜிமிக்கி கம்மல் இருந்துச்சு, லேயராக இருக்கும் இல்லையா இயரிங்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. சில்வர் மெட்டல் இருந்துச்சு, கோல்டன் கலரில் இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன ஸ்டட் இருந்தது. இந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன் நிறைய இருந்தது. நிறைய நியூ மாடல்ஸ் நிறைய இருந்தது, நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இயரிங்ஸ் வந்து நம்மளுக்கு 9 rupeesலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8 rupees கூட மேபி இருந்தப்போ நான் பார்க்கல. பட் நான் பார்த்த வரைக்கும் 9 rupees வந்து இயரிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இயரிங்ஸ் வந்து நம்ம வந்து சில பேருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், காதில் இயரிங்ஸ் போட்டாமல் இருக்கக்கூடாது அப்படி யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இயரிங்ஸ் ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்லேயுமே இருக்கிற அந்த இயரிங்ஸ், நீங்கள் க்ரீன் ட்ரெஸ், பீச் கலர் ட்ரெஸ், ரெட் கலர், ஒயிட் கலர், ஸோ நீங்கள் ஏதாவது கலர் போட்டீங்க. எனக்கு வந்து நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா அந்த ட்ரெஸ் கலர் என்னமோ அதுலேயே இயரிங்ஸ் என்ன சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸுமே இருந்தது. ரொம்ப பெரிய இயரிங்ஸ் நான் போடணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஸோ ரொம்ப பெரிய இயரிங்ஸுமே இருந்தது. ரொம்ப குட்டி இயரிங்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப பெருசாக பிடிக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ரிச் லுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸுமே இருந்தது. எல்லா விதமான இயரிங்ஸுமே இங்கே நிறைய தெகிட்ட இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க. நான்லாம் ஒரு ஷாப்புக்கு போனேன் அப்படின்னு பார்த்தேன்னா, அங்கே ஒரு இயரிங்ஸ் மொத்தமாக நான் காமிக்க சொல்லிட்டு அதில் எது எனக்கு நல்லா இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ, ஸோ அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இங்கே என்னால் அப்படி பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன்கிளாஸஸ் கூட நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் 2 சன்கிளாஸஸ், எனக்கும் பாப்பாவுக்கு ஒரு சன்கிளாஸஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நானுமே வந்து பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணேன். பட் என்னால் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாகவே போங்க. ஸோ நானுமே வந்து ஒரு ஹேண்ட்பேக், 2 சன்கிளாஸஸ், ஒரு வாட்ச், அப்புறம் வந்து நாயுடு ஹால் இன்னர் வேர் சொல்லுங்க. ஸோ அது 2 பாக்ஸ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒரு இயரிங் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாப் விசிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஷாப் தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே தேவையில்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு தான் அவங்க ப்ரைஸ் வச்சுருக்காங்க, குவாலிட்டியாகவும் திங்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ ப்ளீஸ் இது நீங்கள் ஸ்பான்சர் நினைக்க வேணாம். இது என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் வந்து நான் ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வச்ச இயரிங்ஸும் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச இயரிங்கும் நான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த இயரிங்ஸ் வந்து நம்ம எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜீன் டாப் போடனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சுடிதார் போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களே பாருங்க, நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்த்த இயரிங்ஸ் கலெக்ஷன் ஃபுல்லாத்துக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டு. ஸோ எல்லா விதமான இயரிங்ஸுமே இங்கே இருந்தது. குட்டி குட்டி ஸ்டட்ல இருந்து ஜிமிக்கி அது மாதிரி நிறைய இருந்தது. கொஞ்சம் பிரேஸ்லெட்டும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் தான் வந்து 9 rupees வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜீன் டாப்புக்கெலாம் வேர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீன் டாப்க்குலாம் மாதிரி வேர் பண்ணிங்க அப்படின்னா. அந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 செட்டு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ விலையும் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது, நல்லா கொஞ்சம் கலர்ஸே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போயிட்டுருக்கீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் ஒரு ஜீன் டாப்புக்கு மாடர்ன் டிசைன் யூஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு இருக்கும். ₹9 நம்பவே முடியல. நான் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் வந்து கையில் எடுத்து அதோட குவாலிட்டிலாம் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நிச்சயமாகவே ₹9 அந்த இயரிங் வந்து சூப்பர் இயரிங். விலை ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நல்லா அழகாக இருந்துச்சு. நீங்களே பார்த்து ரொம்ப அழகான ஒரு இயரிங்ஸ் தான் அது. ₹9 ₹500 வரைக்குமே இங்கே இயரிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரிச் லுக் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு இங்கே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஸ்டட் மாதிரி சின்னதாக இருக்கும்னு நினச்சாலும் இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இவ்வளோ வந்து எக்ஸைட்டாக பேசுகிறதுனால இது வந்து நான் ஸ்பான்சர் வீடியோ நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய கலர்ஸில், நிறைய டிசைனில், நிறைய புது புது மாடலில், நிறைய ஜிமிக்கி, நிறைய இயரிங்ஸ். ஸோ எனக்கு வந்து அந்த சில மாடல் பேர்லாம் கூட எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு நிறைய இயரிங்ஸ் இதை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஸோ ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இயரிங்ஸ் இந்த ரேக்கில் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட போயிட்டு நீங்கள் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பீகாக் டிசைன் இயரிங் சூப்பர் ஆசமாக இருந்துச்சு. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து ரொம்ப அதிகம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த இயரிங்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நியூ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஜிமிக்கியை விட மேலே இருக்க அந்த கம்மல் வந்து இப்போ பெருசாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போ ஒரு நியூவாக வந்திருக்க டிசைன். இது கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு saree வேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மல் பெருசாக வச்சு ஜிமிக்கி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்னதாக வச்சு நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஒரு saree கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இயரிங்ஸில் கூட இப்போ தான் இயரிங்ஸில் இவ்வளோ கலர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டன் கலர்ஸில் இயரிங்ஸ் இருக்கும். அப்படிலாம் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்கோம், அப்படிலாம் இந்த மாதிரி காப்பர் கலர் ஸ்டோன் வச்சிருக்கோம். ஸோ அப்போல்லாம் அவ்வளோதான் இயரிங்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. இப்போ நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவனா பிராண்டோட மேக்கப் கிட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ மேக்கப் கிட் வந்து இங்கே வந்து சிவனா பிராண்ட் மட்டும்தான் இங்கே இருந்தது. சுகர் பிராண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, பட் நான் சுகர் பிராண்ட் பார்க்கல. அங்கே சிவனா பிராண்ட் மட்டும்தான் இருந்தது. இங்கே வந்து நிறைய ப்ளஷ் இருந்தது, ஹைலைட்டர் இருந்தது, அப்புறம் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் இருந்தது, லிப் கிரையான் இருந்தது, லிப்ஸ்டிக் இருந்தது.
இது வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் கிட்டு பவுச்சோட சேர்ந்து வரும். இது வந்து 599 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆஃபரில் வந்து 499 ருபீஸ்க்கு கிடைக்குது சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிட் வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் என்ன செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு பவுடர் ப்ரஷ்க்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு கான்டோரிங்கோ, ஒரு க்ரீம் யூஸ்க்கோ, ஒரு கன்சிலர் யூஸ்க்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஒரு பவுடர் ப்ரஷ்க்கு, ஒரு ஹைலைட்டருக்கு, ஸோ அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷிவானா பிராண்டோட ஒரு கிட் பாக்ஸ் தான். இந்த ப்ரஷ் கிட்மே வந்து ஓகே, நல்லா தான் இருந்தது. ஸோ பிகினருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரேட் வந்து 1000 ருபீஸ்க்குள்ளே வந்தது. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாப் போய் விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள். இதெல்லாமே அங்கே கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று ஒன்றே காமிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து ரொம்ப நல்லா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அங்கே ஷாப்புக்கு போயிட்டு வாங்குறது திங்ஸ் எல்லாமே. இங்கே இருக்க அந்த பவுச்சஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரஷ் கிட்டு தான். இதெல்லாம் வந்து ஹைலைட்டர், சாரி வந்து ஐஷேடோ பேலட், ஹைலைட்டர், கான்டோரிங் எல்லாமே இருந்ததுங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பிகினர்ஸ் ஒரு விஷயம் கற்றுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு சிங்கிள் ஒரு ப்ளஷ் பேலட் வாங்கினீங்க அப்படின்னா அதை ப்ளஷ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஐஷேடோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஐஷேடோ பேலட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஐஷேடோவாக யூஸ் பண்ணாமல் ஐப்ரோஸ்க்கு அந்த பிளாக் கலர் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரெட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ரெட் கலர்லாம் வந்து கொஞ்சம் திக்கான ஐஷேடோ இருந்தது அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே இப்போ நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னா அகைன் அதே லிப்ஸ்டிக்கை வந்து நீங்கள் ப்ளஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே அகெயின் ஐஷேடோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மல்டி யூஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் மல்டி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு ரொம்ப மிச்சமாகும். ஸோ வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையோ செலவு கம்மியாகவும் உங்களுக்கு ஒரு சூப்பர் மேக்கப் பேஸாகவும் உங்களுக்கு அமையும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் பேலட்டை வந்து ஒரு மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கற்றுக்கோங்க. அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேலட்டை எப்படி மல்டி யூஸ் பேலட்டாக மாற்றலாம், எப்படி நம்ம மல்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னுக்கு அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஐலைனர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஐலைனர் இருந்துச்சு, லிக்விட் ஐலைனர் இருந்துச்சு. ஸோ லிக்விட் ஐலைனர் வந்து ரெட், ப்ளூ, க்ரீன் அண்டு கிரே கலரில் கூட இருந்தது. இது வந்து கான்டோரிங் பேலட் ஷிவானா கலர்ஸில் இருந்தது. இதில் வந்து ஹைலைட்டிங் இருந்தது, கான்டோரிங் இருந்தது, அப்புறம் வந்து பவுடர் ப்ளஷ் இருந்தது. ஸோ இந்த கான்டோரிங் வந்து பவுடர் டைப்பான ஒரு கான்டோரிங் தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த ப்ரைஸுக்கு எனக்கு இது வந்து ஒரு 599 சம்திங் இருந்தது. எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஓகேவாக இருந்தது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷிவானா பிராண்ட் ட்ரை பண்ணலாம். இது நான் சொல்கிற உங்களுக்கு ஒன்றுமே நான் வந்து என்னோட கையால் தொட்டு பார்த்து நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அதோட ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற ரிவ்யூஸ் நம்பி நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ஒரு ஷாப்புக்கு வந்து இந்த மாதிரி vlog எடுக்க போகிறேன், ஒரு ஷாப்பிங் நான் போகிறேன் அப்படின்னா நான் வந்து எப்படி போவேன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு யூடியூப் சேனல்லையோ நான் பார்க்குறேன் அப்படின்னா அது உண்மையான்றதை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண தான் நான் போவேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு அது எல்லாமே உண்மை அப்படின்னா மட்டும்தான் அந்த திங்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்குது, திங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, சொன்ன மாதிரி இது விலை கம்மியாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ஐலைனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோல்டன் கலர் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளாஸியாக அழகாக இருந்துச்சு. நம்ம வெளியிலாம் போனோம் அப்படின்னா அப்படியே அழகாக சீன் போட்டு காமிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ லிப்ஸ்டிக்கு, லிப் கிரையான்ஸ், லிக்விட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு.
சில இடத்துங்களில் வந்து நமக்கு வந்து நியூட் கலர் லிப்ஸ்டிக் கிடைக்காது. ஸோ எங்கே போனாலுமே வந்து டார்க் கலர் லிப்ஸ்டிக்கும் அப்புறம் வந்து ரொம்ப பிரைட்டாக அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு நிறைய நியூட் கலர் லிப்ஸ்டிக் கிடச்சிது. நீங்கள் ஒரு டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் காமிக்காத நிறைய திங்ஸ் கூட இருக்குது. ஸோ நான் காமிக்கிறத வச்சு இதுதான் இந்த கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். நான் இங்கே காமிச்சிக்கிறது பாதி தான், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ என்னால் அவ்வளோவோ கவர் பண்ண முடியாதனால கொஞ்சம் தான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய வாட்சஸ்லாம் கூட இருந்தது, வாட்சஸ் கலெக்ஷன்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதில் நீங்கள் பார்க்கணுன்னா நேராக ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னால் இதுக்கு மேலே காமிக்க முடியலாங்க. ஸோ அவ்வளோ திங்ஸ், அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. இந்த ஐஷோட பேலட்லாம் எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பிகினருக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹைலைட் பேலட் சூப்பர் 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 ஆசம், நிஜமாக செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஷாப்புக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினருக்கு ஒரு நல்ல ஷாப்பு, ஒரு நல்ல கிட்டு, ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐஷோட கிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் யூஸ்க்கு இல்லை நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே கிட் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் வந்து இந்த பிங்க் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அந்த ஐஷேடோ நீங்கள் அதை ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். நீங்கள் கையில் யூஸ் பண்ணால் அது வேறு மாதிரி லுக் கொடுக்கும். அதாவது நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் அது வேறு மாதிரி லுக் கொடுக்கும். அதே ஐஷேடோ பேலட்டில் ஒயிட் கலர் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு எவ்வளோ யூசேஜ் அதில் தெரியும், நம்ம எவ்வளோ மல்டி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நீங்கள் சிங்கிள் பேலட்டில் எந்த யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேலட்டை எப்படி மல்டி யூஸ் பண்ணலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2-3 திங்ஸ் வச்சுட்டே நீங்கள் ஃபுல் மேக்கப் கவர் பண்ணலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் அந்த வாட்சஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணலை, நிறைய இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு மேலே கவர் பண்ண முடியல. குட்டி குட்டி பர்ஸ் கூட இருந்தது, குட்டி குட்டி பவுச் நம்ம காயின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய இருந்தது. இது வந்து கன்சீலர். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து க்ரீம் கான்டோர் அப்படி சொல்கிறாங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீம் கான்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டார்க் ஸ்கின் டோனுக்கு ஒரு கன்சீலர் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு கன்சீலரை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு ஃபேர் ஸ்கின்க்கு நான் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா அதே கன்சீலர் நான் கான்டோரிங்காகவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து. இதுவுமே ஒரு நியூட் கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இது வந்து ஒரு ப்ளஷ் கிட். இது வந்து நம்ம ஒரு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஐஷேடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிட்டை பொறுத்து. ஜுவல்லரி செட், இந்த ஜுவல்லரி செட் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நான் சவுகார்பேட்டில் பர்ச்சேஸ் லாக் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து இந்த ஜுவல்லரி செட் பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் நான் போனேன். எனக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கணும், திங்ஸும் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பட் எனக்கு ஃபுல்லாக அங்கே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கிடைக்காது இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஆனால் அது ரொம்ப நான் முடிவு பண்ணது ரொம்ப தப்பு. இங்கே நிஜமாவே வந்து 300க்கே ஒரு நெக் பீஸ் கிடைக்குது, 400க்கு ஃபுல்லாக ஒரு சோக்கர் செட் கிடைக்குதுன்னும் போது என்னால் நம்பவே முடியல. ஸோ ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நம்பவே முடியும், இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ அழகான திங்ஸ் கிடைக்குதா அப்படின்னு. நீங்கள் வீடியோவில் பார்த்து ப்ரைஸ் ஓகே, பட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம், பயப்படவே வேணாம். குவாலிட்டி பார்த்துக்கு நான் நேரில் போய் டச் பண்ணி நான் பார்த்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. பட் கலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஜுவல்லரி செட், இந்த நெக் பீஸ், இந்த ஆஃப் ப்ரைடல் செட் பொறுத்த வரைக்குமே கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இயரிங்ஸ், இந்த மாதிரி நெக் பீசஸ் தான் வேணும், அந்த மாதிரி ஜுவல்லரி செட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே போய் வாங்கிக்கோங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் காலியாகிடக்கூடாது. பட் அங்கே வேறு சில ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே கலெக்ஷன் காலியாக நியூ டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்போ போய் ட்ரை பண்ணலாம்.
இயரிங்ஸ் பாருங்கள், அகெயின் இயரிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃபஸ்ட் ரேக்கில் அந்த இயரிங்ஸ்க்கும் இப்போ நம்ம பார்க்குற இயரிங்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து சில்வர் மெட்டல் இயரிங்ஸ், கோல்டன் கலர் இயரிங்ஸ், கலர் இயரிங்ஸ், குட்டி இயரிங்ஸ், ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ், அப்பா சொல்லவே வேண்டாம், செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ரிங்ஸ் கூட இங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ அதுவுமே கோல்டன் பேலட்டில் இருந்தது, சில்வர் மெட்டல்லையும் இருந்தது, ஸ்டோன் வச்சு கூட இருந்தது. நான் அதில் காமிக்கிறது எல்லாமே வந்து பாதி திங்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய திங்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கடைக்கு போயிட்டு நேராக போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. ஸோ நான் காமிக்கிறதுனால இவ்வளோ தான் திங்ஸ் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ண வேணாம். நிறைய திங்ஸ் இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.